யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த ஞான சித்தி அப்படின்னு வந்துட்டாலே ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது என்ன ஞான சித்தி அப்படின்னா, நம்ம நடக்க போகக்கூடிய விஷயம் ஒருத்தர் பார்த்தோன்னே நமக்கு அது உணரக்கூடிய உணர்வுகளை ஏற்படுத்தும். இவங்க இந்த மாதிரி உள்ளவங்க இன்னது தான் வராங்க, இதுக்கு தான் வராங்க, இந்த மாதிரியான சரியான ஒரு நிலையில் நமக்கு உணர்த்தும். நமக்கே சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். இது வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். அப்புறம் இறைவனை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நம்ம வணங்குகிறோம், நமக்குள்ளே என்ன இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஸோ அது தெரிய வரும் பொழுது தான் நம்ம பரமாத்மான்றது இறைவன் அல்லவா, இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இதெல்லாம் அந்த தியானம் செஞ்சுட்டு வரணும். அப்போ உலக வாழ்க்கையில் சிலருக்கு பார்ப்பது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருந்தாலும், அதை விட உண்மையான உயர்ந்த நிலை அப்படின்றது இறைவனை தெரிந்து கொள்வது தான். ஞான சித்தி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் எல்லாமே அடங்கிருச்சு. ஒன்று நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொல்கிறது, இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறது, மூன்று நடக்க போகிற விஷயங்களை சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் இறைவனை முழுமையாக உணரக்கூடிய நிலையெல்லாம் வரும் தான் ஞான சித்தி. அது இறைவன் குரு அருள் மட்டும் இருந்தால் போதாது, இறை அருளும் அவங்களோட அணுக்கரகம் சேரும்போது தான் அந்த ஞான சித்தி ஏற்படும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.